ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்டில் வீடு கட்டி இது பண்ண போகிறோம். ஏற்கனவே வீடு பாதி என்ன கட்டிட்டேன். வீடியோவில் காமிக்க முன்னாடியே ஓக்லேண்ட் எடுத்து போட்டுக்கிடுவோம். அடுத்து சைடில் நம்ம ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி வீடுலாம் கட்ட போகிறோம். மறக்காமல் இது பார்ட் 1 பார்ட் 2 மறக்காமல் பாருங்கள், நாளைக்கு வரும். இப்படி நம்ம ஃபுல்லாக போடணும். இந்த பிளாக்கு வச்சு ஃபஸ்ட்டு செகண்டு இப்படி ஃபுல்லாக போடணும். இதாக போட்டுட்ருக்கோம். எப்படி மைன்கிராஃப்ட் ஏற்றணுன்னு இருக்கிறத ஒரு வீடியோ போட்டிருந்துருப்போம். மறக்காமல் அதை பார்த்துட்டு நீங்களும் ஏற்றி மைன்கிராஃப்ட் விளையாடுங்க, ஜம்முன்னு இருக்கும். இப்போ ஒரு சைடு மட்டும் போட்டோமா, இப்போ இந்த 4 சைடும் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணணும். இந்த 4 சைடும் போட்ட பிறகு இதை போட்டாச்சு. உங்களுக்கு தெரியுதா, ஜம்முன்னு போட்டாச்சு. அடுத்து கீழே இந்த மாதிரி இது போட இது இருக்கு, நல்லாயிருக்கும். பேர் பர்பிள் ஸ்டோனுன்னு இருக்கு. பர்பிள் ஸ்டோன் ஜம்முன்னு இருக்கும். நம்ம இந்த மம்பட்டி எடுத்து நல்லா கிடந்து தோண்டுவோம். அடியில் தோண்டிக்கிட்டே இருக்கோம். இந்த உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா தோண்டிக்கிட்டே இருக்கோம். இருட்டாக இருக்குது அங்கே, அதனால் உங்களுக்கு தெரியுமான்னு சரியாக தெரில. இந்த தோண்டிகிட்ருக்கோமா, இப்போ தோண்டி முடித்த பிறகு நம்ம அந்த பர்பிள் ஸ்டோவில் கீழே ஃபுல்லாக போடணும். இந்த கீழே ஃபுல்லாக தோண்டியாச்சு. அதுக்கடுத்து நம்ம கீழே பர்பிள் ஸ்டோனும் போட்ட பிறகு பார்ப்போம். பர்பிள் ஸ்டோன் எடுத்துக்கிடுவோம். எடுத்தாச்சு. எடுத்து இந்த மாதிரி கீழே சைடில் பூரா போடணும். டப்புன்னு போட்டால் தான் நம்மளுக்கு நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம்னா கீழே மட்டும்தான் வீடு கட்டுதோம். அடுத்து சைட்லலாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறோம். பார்ட் 2 மறக்காமல் பாருங்கள் நாளைக்கு. அதில் தான் நம்ம மாடி வீடு கட்ட போகிறோம். அப்படி பார்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். தினமும் மறக்காமல் பாருங்கள். கீழே போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து மேலே நம்ம இருட்டாக இருக்கும்ல, அதனால் சன்லேண்டுன்னு ஒன்று இருக்குது. அதை சன்லேண்டாக இருந்தால் அதை போடுவோம். இதாக போட்டுட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் இந்த போட்டாச்சு. இப்போ நல்லா விடிஞ்சிட்டு, அதனால தெரியுது. டோர் எந்த பக்கம் விடலாம்? பீச்சு பக்கம் விடுவோம், தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் பீச்சு பக்கம் கோணலமாக இருக்க. சரி, கதவை விட்டுக்கிடும். அதுக்கடுத்து ரெடி பண்ணுவோம். இப்படி போட்டு சைடில், இந்த சைடில் எதுக்கு 2 சைடில் இது பண்ணானுங்கிறது கடைசியில் அவங்களுக்கு தெரியும். உள்ளே போயிட்டு பர்பிள் ஸ்டோன் எடுத்து அதேமாரி போட்டுடணும். அடுத்து டோரு வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு அந்த சைடு போட்டாச்சா. இப்போ நம்ம டோர் வைக்கிறோம். அந்த சைடு இந்த பார்த்தா தெரியுது உங்களுக்கு. நம்ம கோணலமாக கிடந்ததா மின் சைடு. அதுக்கடுத்து நம்ம இந்த இதை வச்சு போட்டாச்சு. இது நம்ம கிரியேட்டர் மூடில் தான் போட்டுட்ருக்கோம், அதனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து டோர் வைக்க போகிறோம். டோரை தப்பாக வச்சிட்டோன்னா அடிச்சுட்டு டோர் கரெக்டாக வச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம கண்ணாடி எடுக்கணும்.
நம்ம கண்ணாடி எடுத்து இந்த சைடில் வச்சாச்சு. அதுக்கு தான் நம்ம அதை வந்து வெட்டினேன். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து பெட்டு எடுக்கணும். இருட்டாயிட்டு எடுத்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்கா. அதனால் பெட்டு எடுக்கணும். பெட்டு எங்கே இருக்குது? பெட் முதல்ல வந்து பிளேட் வச்சுக்கிடுவோம். அப்போ தான் நம்ம போவேல டப்பு டப்புன்னு மிதிச்சுட்டு போக முடியும். கரெக்டாக இருக்கா? அதுக்கடுத்து நம்ம வந்து பெட்டு எடுக்கணும். என்ன மாரி பெட்டு எடுக்கலாம்? பெட்டு எங்கே இருக்குது? காணோம். அந்த இருக்கு. ரெட் கலர் எடுத்துக்கிடுவோம். அதான் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து இங்கே போயிட்டு படுத்துக்கிடுவோம். எப்போ இதுவே பக்கத்தில் தான் இருக்குது. இதில் வர பக்கத்தில் வரணும்னு வரக்கூடாது. தூங்கியாச்சு, ஒரு வழியாக எந்திரிச்சாச்சு. அதுக்கடுத்து வேறு என்ன பண்ணலாம்? இதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுக்கிடுவோம்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து வந்துட்டு போட்டாச்சா. பின்னாடி கொஞ்சம் இது மாதிரி இருக்குது. அது பின்னாடி அப்கிரேட் பண்ணுவோம். அப்கிரேட் பண்ணியாச்சு. பின்னாடி வந்து சமமாக்கியாச்சா. இப்போ ஜம்முன் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து பின்னாடி ஃபார்ம் வைக்க போகிறோம். அதாவது இந்த செடிலாம் வளர்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டை சுற்றி அது இதுன்னு வந்துட்டு இருக்கும்ல, அதனால் நம்ம வீட்டை சுற்றி ஃபென்ஸ் போட போகிறோம். ஃபென்சிங் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவேன். ஃபென்சிங் போட்டாச்சு ஒரு வழியாக. இப்போ தான் ஜம்முன் இருக்குது. அவ்வளோதான், பாய். வீடியோ முடிஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.